Hello all, welcome to our channel Crack CSIT with Divya. இப்போ நம்ம data structure and algorithm class 3 பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம மெயினாக இருக்கிற data structures என்னென்ன பார்த்தோம்? Stack பார்த்தோம், queue, then வேற என்ன பார்த்தோம்? அரேஸ் பார்த்தோம், அப்புறம் லிங்க் லிஸ்ட் பார்த்தோம், ரைட்? இனி நம்ம பார்க்க போகிறது இப்போ லீனியர் அரேஸ், லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், தட் இஸ் ட்ரீஸ் அண்ட் கிராஃப். அதில் இந்த கிளாஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ட்ரீஸ். ஏன்னா ட்ரீஸ்லேயே நிறைய இருக்குது. ஸோ நம்ம ட்ரீஸில் மெயின் டைப்ஸ் பார்ப்போம், ப்ளஸ் ஏவிஎல் ட்ரீ எல்லாம் கொஞ்சம் ஓவரால் பேசிக் தான் பார்க்க போகிறோம். இன்டெப்த்தாக போகிறதுக்கு நம்மளால் அப்படி படிக்க முடியாது, கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம படிக்க முடியும். ஓகே, ஸோ வந்து தியரி பார்ட்ஸ் வந்துட்டு எது ரொம்ப தேவைப்படுதோ அது மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுக்கு மேல நம்மளால முடிக்க போனோம்னா நம்மளோட எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடும். ஓகே, ஸோ பி ட்ரீ, பி பிளஸ் ட்ரீ, பி ஸ்டார் ட்ரீ இதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் படிக்கணும். ஓகே, ஸோ பார்க்கலாம். First of all, tree data structure is a non-linear data structure. We know that this is a tree. Okay, so இது first நம்ம என்ன சொல்லுவோம், root. ஓகே, அதோட சம் டெர்மினாலஜி நம்ம பார்க்கணும். ட்ரீஸ் வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அது என்ன பண்ணுது, டேட்டா வந்து ஹைரார்கிக்கலி வந்து ஆர்கனைஸ் பண்ணுது. இதில் ஒவ்வொன்றும் நம்ம என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு நோடுன்னு சொல்லுவோம் இல்லை, நோடு. அது கனெக்ட் பண்ணுறது வந்து இது என்ன சொல்லுவோம், எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இது வந்து ரூட் நோடு. அப்புறம் இது என்ன சொல்லுவோம், இந்த லாஸ்டா இருக்கிற இது வந்து நம்ம லீஃப் நோடுன்னு சொல்லுவோம், லீஃப் நோட். ஓகே, இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து இன்டர்னல் நோட்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே திஸ் ஒன் இது எல்லாமே இன்டர்னல், இதெல்லாம் இதெல்லாம் இன்டர்னல் நோட்ஸ். திஸ் ஒன் இது ஒரு லீஃப் நோட் தான், பிகாஸ் இதுக்கு சைல்டு இல்லை. ஓகே, சைல்டு இல்லாதது, சில்ட்ரன் இல்லாதது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவோம், லீஃப் நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது நமக்கு தெரியணும். டெர்மினல் நோட், லீஃப் நோடுக்கு இன்னொரு பேர் என்ன, எக்ஸ்டர்னல் நோட் இல்லைன்னா டெர்மினல் நோட். ஓகே, சைல்ட் நோடு வந்து இம்மீடியட் சக்சஸர் ஆஃப் ஏ நோடு, ஒரு நோடோட இம்மீடியட் சக்சஸர். அது அடுத்து இப்போ பார்த்தோன்னா இந்த 7ஓட இம்மீடியட் சக்சஸர் தான் வந்து 2, 10, 6. ஸோ 2, 10, 6 வந்து 7ஓட சைல்டு. ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டெர்மினாலஜி தான். அப்புறம் சிப்ளிங்ஸ் அப்படின்னா வந்துட்டு இங்கே பார்த்தோன்னா 2, 10, 6 எல்லாம் வந்து சிப்ளிங்ஸ், ரைட்? பிகாஸ் ஒரு பேரண்டோட சில்ட்ரன் தான் இது எல்லாமே. அப்புறம் வந்து என்ன, டிகிரி வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு ஒரு நோடுக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்கோ அதோட எண்ணம் தான் வந்து டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தோன்னா 7ஓட டிகிரி என்ன பார்த்தோன்னா 3, 5ஓட டிகிரி வந்து 1. இப்போ இந்த 4ஓட இந்த லாஸ்ட் இந்த லீஃபோட டிகிரி எல்லாம் என்ன இருக்கும், 0 இருக்கும், பிகாஸ் நோ சில்ட்ரன். ஓகே, அப்புறம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய, ஓகே, ட்ரீயோட இப்போ நோடோட டிகிரி சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு நோடுக்கும் எத்தனை சில்ட்ரன் இருக்கோ அதோட எண்ணம் தான், கவுண்ட் ஆஃப், அது கவுண்ட் பண்றதா வந்துட்டு டிகிரி. அப்போ ஒரு ட்ரீல வந்து நிறைய நோட் இருக்கு. ஒரு ட்ரீயோட டிகிரி அப்படின்னா மேக்சிமம் டிகிரி அமாங் ஆல் நோட்ஸ். இப்போ ஒரு 10 நோடு இருக்குன்னா அதுல எந்த நோடுக்கு அதிகமா டிகிரி இருக்கோ, அதிகமா சில்ட்ரன் இருக்கோ அதுதான் இருக்கும் அந்த ட்ரீயோட டிகிரி. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த டிகிரி, இந்த ட்ரீயோட டிகிரி என்னன்னு கேட்டோம்னா ഏറ്റവും കൂടുതൽ நோடு டிகிரி இருக்கிறது எந்த நோடுக்கு, இந்த 7க்கு எத்தனை இருக்கு, 3 இருக்கு, ரைட்? ஸோ the degree of this tree is 3. ஓகே, அப்படிதான் பார்க்கும். அப்புறம் வேற ஏதாவது இருக்கு அதுல? ஓகே, அப்புறம் இன்டர்னல் நோடு சொல்லியாச்சு இல்ல. இன்டர்னல் நோடு வந்துட்டு இந்த கிரேட்டர் தான் 1, அதாவது நோட் வித் அட்லீஸ்ட் 1 சைல்டு இருக்கிறதா வந்துட்டு இன்டர்னல் நோட்ஸ். அட்லீஸ்ட் 1 சைல்டாவது இருக்கு அப்படின்னா பார்த்தோன்னா இது ஒரு இன்டர்னல் நோடு தான், இது ஒரு இன்டர்னல் நோடு தான். ஓகே, ஓகே, அப்புறம் ட்ரீயோட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். A tree with n vertices has n minus 1 edges. ஓகே, இது ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்டே தான். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஒரு ட்ரீல பார்த்தோன்னா n vertices இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எவ்வளோ எட்ஜஸ் இருக்கும், n minus 1 எட்ஜஸா இருக்கும் பார்த்தீங்கன்னா. பிகாஸ் இது வந்து பார்த்தோன்னா n ரூட்ஸ், n இது இருக்கு, வெர்டிசஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றும் நம்ம வெர்டிசஸ் அப்படின்னு இல்லை நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, n வெர்டிசஸ் இருக்கு அப்படின்னா n மைனஸ் 1 எட்ஜஸா இருக்கும். நீங்க கவுண்ட் பண்ணா தெரியும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 வெர்டிசஸ் இருக்கு, இல்லைன்னா 10 நோட்ஸ் இருக்கு. இதோட எட்ஜஸ் பார்த்து பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, ஸோ n மைனஸ் 1 எட்ஜஸ் இது வந்து தெரியணும். இது ட்ரீயோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, அதனால தான் வந்து ட்ரீயை வந்து நம்ம அசைக்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீ வந்து சைக்கிள் ஃபார்ம் பண்ணாது. ஓகே, அப்புறம் பாத் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நோட், அதை கனெக்டட் பை எட்ஜஸ், இது வந்து பாத்துன்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் இல்லை, இது பாத்துன்னு என்ன. ஸோ இதோட பாத்து இந்த டியூவோட இந்த இந்த நோடுக்கு இருக்கிற பாத்துன்னா இதுதான்.
இதுதான் பாத். இப்போ 4க்கு போறது பாத்து அப்படின்னா 2 5 9 2 5 9 4 இதுதான் அதோட பாத். அந்த மாதிரி. ஓகே. பாத் லெங்த் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எட்ஜஸ். அந்த பாத்தில் எத்தனை எட்ஜஸ் மூலமா நம்ம போகணுமோ அதுதான் பாத் லெங்த் அப்படின்னு சொல்றது. எல்லாமே ஒண்ணுமே பெருசா இல்ல. அப்புறம் லெவல் ஆஃப் த நோட், ஹைட், டெப்த் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இப்ப பார்த்தேன்னா இத லெவல் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். லெவல் 0. நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் லெவல் 1. ஓகே. திஸ் ஒன் லெவல் 0. இது வந்து லெவல் 1. திஸ் இஸ் லெவல் 2, லெவல் 3 அது மாதிரி. அப்புறம் ஹைட் எப்படி பார்க்கறது? இந்த டெஃபினிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஹைட் ஆஃப் த நோட் மீன்ஸ் எட்ஜஸ் இன் த லாங்கஸ்ட் பாத் ஃப்ரம் த நோட் டு ஏ லீஃப். அது ஹைட் ஆஃப் எ நோட். ஓகே. இப்போ இந்த 2ங்கிற நோடோட ஹைட் என்னன்னு பார்த்தேன்னா எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே. எத்தனை எட்ஜஸ் இருக்கு? 2 எட்ஜஸ் இருக்கு. ரைட். ஸோ இது வந்து 2 எட்ஜஸ். இந்த பக்கம் பார்த்தேன்னா இதுக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்கு? 1 2 3 இருக்கு. ஸோ த ஹைட் ஆஃப் த திஸ் ரூட் திஸ் 2 என்ன அப்படின்னா 3 இருக்கும். எத்தனை எட்ஜஸ் பாஸ் ஆகுதுங்கிறது பார்க்கணும். ஸோ அதில் நிறைய வருது இந்த சைடு தான். ஸோ மேக்ஸிமம் என்ன இருக்கோ அதான் இருக்கும் அதோட ஹைட். இப்போ பார்த்தேன்னா இந்த 5 11க்கு எல்லாம் ஹைட் என்ன இருக்கு? ஹைட் வந்து 0 பிகாஸ் இது கனெக்ஷன் இல்ல. ஓகே. ஸோ அது மாதிரி. அப்புறம் டெப்த் சேம் தான். நம்ம லெவல் மாதிரியே தான். சேம் ஆஸ் லெவல். ஓகே. ஸோ ரிலேஷன் சப் ட்ரீனா என்ன? ஒரு ட்ரீல இருந்து இன்னொரு ட்ரீ ஃபார்ம் பண்றது. திஸ் ட்ரீ ஃபார்ம்டு பை எனி நோட் அண்ட் இஸ் டிசெண்டன்ஸ். ஆன்சஸ்டர்ஸ் டிசெண்டன்ஸ் அப்படின்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதே தான். இப்போ ஆல் நோட்ஸ் on the path from root to the node. ஸோ இந்த 10ஓட ancestors என்ன பார்த்தேன்னா 7ம் 2ம். இது முன்னாடி வர யாரோட இதோட ஃபாதர் பேரண்ட் இது, அதோட பேரண்ட் இது, அது மாதிரி ancestors. இப்போ ancestors and descendants அப்படின்னா என்ன? அந்த 2ஓட descendants தான் இவங்க எல்லாருமே. இந்த ரூட்டோட descendants எல்லாருமே. இப்போ இந்த 5ஓட descendant பார்த்தேன்னா 9 and 4 அது மாதிரி. Next, predecessor and successor. Predecessor of a node, its immediate parent. Successor of node means its immediate child. So, இந்த 10ஓட ப்ரீடிசஸர் யாரு கேட்டேன்னா அதோட பேரண்டா இருக்கும் 7ஆ இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தேன்னா இந்த 9ஓட சக்சஸர் யாருன்னு கேட்டேன்னா 4. அது மாதிரி ப்ரீடிசஸர் முன்னாடி இம்மீடியட்டா இருக்கிற பேரண்ட். அது மாதிரி இம்மீடியட் சைல்டு தான் வந்துட்டு ஆல் நோட்ஸ் இந்த பாத் சாரி இம்மீடியட் சைல்டு தான் வந்து சக்சஸர்னு சொல்லுவோம். ஓகே. நம்ம என்ன மெயினா இருக்கிற டாபிக் போகலாம். தட் இஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ். டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ഏറ്റവും இம்பார்ட்டண்டா இருக்கிறது பார்த்தோம்னா பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீனால பைனரினா என்ன? 2 தான மீனிங் இருக்கு. இது 0 அந்த நம்ம சொல்லுவோம்ல 0 1s தட்ஸ் 2 நம்பர்ஸ் இருக்கும் டோட்டலா. ஸோ இதோட டிகிரி மேக்ஸிமம் போனோம்னா 2 தான் இருக்கும். இதுக்கு மேல 2 சில்ட்ரனுக்கு மேல வராது. A tree in which each node has a degree at most 2. 0 டிகிரியா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். அதுக்கு மேல போகாது. So it can be either 0 or 1 or 2 children. Possible children of the binary tree are usually referred to as left child and right child. Okay. So பாருங்க இது binary tree பார்க்கலாம். Yes, எல்லாருக்குமே வந்து at most 2 child தான் இருக்கு. Okay. So இது பார்த்தேன்னா இதுக்கெல்லாம் சைல்டே இல்லை பிகாஸ் திஸ் இஸ் லீஃப் நோட்ஸ். 0 சில்ட்ரன் இருக்கு 2 5 11க்கு எல்லாம். ஸோ இது வந்து இந்த 1ஓட லெஃப்ட் சைல்ட்ஸ் தான் இதெல்லாமே வந்து ரைட் சைல்ட்ஸ். ஓகே. ஸோ நம்ம பைனரி ட்ரீ வந்து 2 விதமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்று அரே ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம், இல்லைன்னா லிங்க் லிஸ்ட் மூலமாவும் பைனரி ட்ரீயை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே. அரே மூலமா பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அரே மாதிரி பண்ணும்போது ரூட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டோர்ட் அட் இண்டெக்ஸ் 1. இண்டெக்ஸ் 1ல் போயிட்டு என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ரூட் போய் ஸ்டோர் ஆகும். இஃப் எனி நோட் இஸ் ஸ்டோர்ட் அட் k பொசிஷன் தென் த லெஃப்ட் சைல்ட் ஆஃப் த நோட் இஸ் ஸ்டோர்ட் அட் இண்டெக்ஸ் 2k அண்ட் ரைட் சைல்ட் இஸ் ஸ்டோர்ட் அட் இண்டெக்ஸ் 2k plus 1 and the parent is stored at floor of k by 2 index. இது இப்படி பார்த்தா உங்களுக்கு புரியாது. கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஒரு நோடு வந்து நம்ம இஃப் எ நோட் இஸ் ஸ்டோர்ட் அட் k பொசிஷன் ஒரு kth பொசிஷன்ல ஒரு நோடு ஸ்டோர் பண்ணிருக்கு. லெஃப்ட் சைல்ட் ஆஃப் தட் நோடு அதோட ஒரு நோடோட லெஃப்ட் சைல்டு எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா 2k. தட் மீன்ஸ் இதோட
இப்போ இது வந்து 4th பொசிஷன்ல இருக்கு. இந்த இந்த நோடு வந்து 4th பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா, இதோட லெஃப்ட் சைல்டு வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? 8th பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் சொல்லுது. அப்புறம் அதோட ரைட் சைல்டு எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? 2 into 4 plus 1 9th பொசிஷன்ல இருக்கும். இந்த ரைட் சைல்டு ஸ்டோர் ஆயிருக்கிறது. ஓகே. பேரண்ட் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? பேரண்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கிறது 4/2 that is 2. செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்கும்? பேரண்டா இருக்கும். அது மாதிரி. ஓகே. ஸோ இது நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆகும். லிங்க் லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பைனரி ட்ரீ. we use a doubly linked list to represent okay binary tree represent பண்ணனும்னா நமக்கு single linked list பத்தாது because இதுக்கு 2 children இருக்கலாம் மேக்ஸிமம்ல சோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் doubly linked list யூஸ் பண்ணலாம் ஓகே சோ உங்களுக்கு தெரியும் doubly linked listல வந்து 3 fields இருக்கும் ஒரு டேட்டாவும் ரெண்டு பாயிண்டர்ஸும் இருக்கும் சோ இந்த லெஃப்ட் பாயிண்டர் வந்து லெஃப்ட் சைல்ட ரெப்ரசன்ட் பண்றதுக்கும் ரைட் பாயிண்டர் வந்து ரைட் சைல்ட ரெப்ரசன்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுது ஓகே இந்த இது வந்து ஸ்லைடு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணனாலும் பரவாயில்ல சிலதெல்லாம் பை ஹார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் சிலதெல்லாம் நம்ம ஒரு ட்ரீ வரைச்சு பார்த்துட்டு கூட கால்குலேஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதுல இருந்து நியூமரிக்கல் வரும் இப்போ பார்த்தோன்னா மேக்ஸிமம் நோட்ஸ் அட் லெவல் எல் ஒரு லெவல் எல் ஒரு மேபி லெவல் 0ல மேக்ஸிமம் நோடு என்ன இருக்கு இல்லைன்னா லெவல் 5ல என்ன இருக்கு அந்த மாதிரி கேட்டோம்னா அதோட கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் 2 raised to L ஓகே அது லெவல் 0ல இருந்து ரூட் ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னா யூஸ்வலி நம்ம ரூட் அப்படின்னா லெவல் 0வா இருக்கும் ஆனா சில டைம்ல கொஸ்டின் பேப்பர்ல வந்து ரூட் இஸ் அசியூம் தட் ரூட் இஸ் அட் லெவல் 1 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா இந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணணும் 2 raised to L-1 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஓகே திஸ் இஸ் அ பைனரி ட்ரீ இப்போ வந்து இது வந்து லெவல் 0 லெவல் 1 லெவல் 2 லெவல் 2வில் மேக்ஸிமம் என்ன எவ்வளோ நோட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டானா லெவல் 2வில் நம்ம எப்படி இப்போ மேக்ஸிமம் நோடு கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம்னா ஒவ்வொன்றில் 2 இருக்குன்னு சொன்னோம்ல ஓகே ஸோ லெவல் 2 தானே இது 0 1 2 ஸோ 2 power 2 2 power 2 மீன்ஸ் எவ்வளோ 4 ஸோ இந்த லெவல் 2ல மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கு 4 இருக்கு அதே மாதிரி இப்போ லெவல் 1 கேட்டேன்னா 2 raised to 1 2 பாருங்க இந்த லெவல் 1 2 நோடு தான் இருக்கு அது மாதிரி ஓகே ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சேன்னா நீங்கள் இது மாதிரி சீக்கிரமா வரைஞ்சிட்டு கூட உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகே இதே வந்து லெவல் 1ல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணணும் 2 raised to L-1 ஓகே மேக்ஸிமம் நோட்ஸ் இன் ஹைட் ஹெச் இது கேட்பாங்க ஒரு பர்டிகுலர் ஹைட் சொல்லிட்டு இப்போ ஒரு தேர்டு 3 ஹைட் இருக்கிற ஒரு நோடுக்கு எத்தனை அதாவது எவ்வளோ மேக்ஸிமம் நோட்ஸ் இருக்கும் 3 நோட்ஸ் இருக்கு 3 ஹைட் இருக்கிற ஒரு ட்ரீல மேக்ஸிமம் நோடு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 2 power h plus 1 minus 1 இது எப்பவுமே கேட்கறதா ஓகே 2 raised to h plus 1 minus 1 இது வந்து ஹைட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா 2 raised to h minus 1 ஓகே எப்பவுமே மோஸ்டா வந்து இது மாதிரி ஹைட் 1 அப்படின்னு கேட்க மாட்டாங்க யூஸ்வலி வந்து பேசிக்கா தான் இப்படிதான் கேட்பாங்க இப்போ இதுதான் இந்த இக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும் 2 raised to h plus 1 minus 1 ஓகே இது வந்து மேக்ஸிமம் நோடு மினிமம் நோடு கேட்டேன்னா h plus 1 ஓகே மினிமம் நோடு என்ன இருக்கும் h plus 1 இப்போ நம்ம இது வேணா ஒன்று பார்க்கலாம் இப்போ இது எத்தனை இந்த இந்த ரூட்டோட ஹைட் என்ன இந்த ரூட்டோட ஹைட் பார்த்தோம்னா 1 2 மேக்ஸிமம் இதோட ஹைட் என்ன 2ஆ இருக்கு ரைட் 2 ஹைட்டா இருக்கு ஓகே ஸோ நம்ம இதுல எத்தனை நோட்ஸ் 2 ஹைட்டா இருக்கிற ஒரு நோடுக்கு டோட்டல் அந்த ட்ரீல எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா 2ஆ இருக்குல்ல ஹைட்டு ஸோ 2 raised to ஹைட் எத்தனையா ஹைட் எவ்வளோ 2 ரைட் 2 raised to 2 plus 1 minus 1 ஓகே So 2 raised to 2 plus 1 means what? 2 raised to 3. Okay, 2 raised to 3 minus 1. That is 8 minus 1, that is 7. So நான் count பண்ணி பாருங்க எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7. Okay, இது மாதிரி தான் பார்க்கணும்
இனி மினிமம் நோட்ஸ் கேட்டோம்னா h+1. மினிமம் நோட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அதோட ஹைட்டை விட ஒன்று தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஹைட் வந்து இதோட ஹைட் என்ன டோட்டல், இதோட ஹைட் 2 தானே. 2 + 1 3. மினிமம் பார்த்தோன்னா 3 தான் இருக்கும். எப்படி மினிமம் 3 இருக்கு? இப்போ இப்படி இருக்கலாம்ல. சாரி, இப்படி இருக்கலாம்ல ஒரு ட்ரீ, பைனரி ட்ரீ இப்படி இருக்கலாம்ல. இப்போ இதோட மினிமம் கேட்டோன்னா 2 raised to மினிமம் கேட்டோன்னா h+1. அப்போ இதோட ஹைட் என்ன 2. அப்போ எத்தனை நோடு இருக்கு டோட்டல்? 3 இருக்கு. ஓகே, அது மாதிரி. இனி மேக்ஸிமம் ஹைட் வித் n நோட்ஸ். அது என்ன சொன்ன, மேக்ஸிமம் நோட்ஸ் இன் ஹைட் h, மினிமம் நோட்ஸ் இன் ஹைட் h. இனி மேக்ஸிமம் ஹைட் வித் h நோட் n நோட்ஸ். ஒரு n நோட்ஸ் இருக்கிற ஒரு ட்ரீ. இங்க வந்து நோட்ஸ் நம்ம பார்த்தோம். இங்க ஹைட்டு கொடுத்துட்டு நோட்ஸ் பார்க்க சொன்னோம்னா இந்த இக்குவேஷன். இங்க வந்து நோட்ஸ் n நோட்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட ஹைட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல பார்த்தோன்னா 8 சாரி என்ன சொல்றது 7 நோட்ஸ் இருக்கு. 7 நோட்ஸ் இருக்கிற ஒரு ட்ரீயோட மேக்ஸிமம் ஹைட் என்ன இருக்கும் கேட்டோன்னா n-1. n-1 அப்படின்னா 7 - 1 that is 6. அது எப்படி வரும்? இதுல வந்து நீங்க பார்த்தோன்னா அப்படி இது இல்லாம இருக்கும். பட் அது எந்த மாதிரி ட்ரீ அப்படின்னா வந்து லெஃப்ட் ஸ்கியூடு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிப்பீங்க. இது மாதிரி ட்ரீ, இது மாதிரி லெஃப்டா இப்படி இருக்கும். இது மாதிரி லெஃப்ட் ஸ்கியூ ட்ரீ. அப்படி பார்த்தோம்னா எத்தனை நோடு சொன்னேன்? 7 நோட்ஸ் சொன்னேன்ல. இப்போ 7 நோட்ஸ் 1 2 3 4 5 6 7. இது கூட ஒரு பைனரி ட்ரீ தான். இது வந்து லெஃப்ட் ஸ்கியூ ட்ரீ. இதோட மேக்ஸிமம் ஹைட் பாருங்க 1 2 3 4 5 6 n-1. ஓகே. ஸோ அந்த ஒரு இது ஞாபகத்தில் வைக்கணும். நீங்க யோசிப்பீங்க பைனரி ட்ரீனா இப்படி இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஸோ எப்படி n-1 வருதுன்னு. அப்படி கிடையாது. இது மாதிரி கூட ட்ரீ இருக்கு. ஓகே. இனி மினிமம் ஹைட் வித் n நோட்ஸ் கேட்டோம்னா இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. n நோட்ஸ் கொடுத்துட்டு அதோட மினிமம் ஹைட் பார்த்தோம்னா log n+1 - 1. ஓகே. நோட்ஸ் அண்ட் எட்ஜ் ரிலேஷன். நோட்ஸும் எட்ஜும் தமிழ் ஒரு பார்த்தோன்னா n = e+1 இருக்கும். n = e+1. அது நீங்க முன்னாடியே பார்த்துட்டீங்கல்ல. எட்ஜஸோட ஒன்று கம்மியா இருக்குன்னு பார்த்தோம்ல. அப்போ n என்ன இருக்கும்? இங்க முன்னாடி நம்ம ஏதோ ஒரு எங்கேயாவது பார்த்தோம். n அப்படின்னா டோட்டல் இது வந்துட்டு எட்ஜஸ் பார்த்தோம்னா எட்ஜ் வந்து ஒன்று கம்மியா இருக்குன்னு சொன்னேன். n-1 எட்ஜஸ் இருக்குன்னு சொன்னேன்லே. அப்போ நோட்ஸ் அண்ட் எட்ஜ் ரிலேஷன் என்ன? n = n அப்படின்னா எட்ஜஸை விட ஒன்று அதிகமா இருக்கும். ஓகே. இதுல பார்த்தோம். ஏதோ ஒண்ணுல நம்ம பார்த்தோம் அது. ஓகே, இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எப்பவுமே எட்ஜஸோட ஒன்று அதிகமா இருக்கும். ஸோ இதோட ரிலேஷன் என்ன? n = e+1. இல்லைன்னா நீங்க எப்படி எழுதலாம்? e = n-1. நோட்ஸை விட ஒன்று கம்மியா இருக்கும் எட்ஜஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. எப்பவுமே இது வச்சு நமக்கு ஆன்சர் வந்து ஆன்சருக்கு வர முடியும் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டு. ஓகே. அது மாதிரி இன்னொன்று வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் பாசிபிள் வித் n நோட்ஸ். n நோட்ஸ் இருக்கு அப்படின்னா டோட்டல் எத்தனை ட்ரீஸ் பாசிபிளா இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன். இது இப்படியே கேட்பாங்க. 5 நோட்ஸ் இருக்கிற ஒரு ட்ரீயோட 5 நோட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 5 நோட்ஸ் உபயோகிச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு நீங்க எத்தனை ட்ரீ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா 2⁵ - 5 அப்படி போட்டுட்டு தான் பண்ணணும். ஓகே. இதுவும் ஞாபகம். இந்த ஸ்லைடே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து புரிஞ்சு படிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்க்கலாமா? In a binary tree, the parent node of a node in position 10 will be in the position. ஒரு binary treeல ஒரு 10th பொசிஷன்ல ஒரு நோடு இருக்கு. அதோட பேரண்ட் நோடு எங்க இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி இங்க ஒரு இது படிச்சோம்ல, இதுதான் நான் சொன்னேன்ல இது. If any node in node is stored at k position, k பொசிஷன்ல நோடு இருக்குன்னா அந்த நோடோட லெஃப்ட் சைல்டு எங்க இருக்கும்? 2kth பொசிஷன்ல இருக்கும். ரைட் சைல்டு வந்து 2k+1ல இருக்கும். அதோட பேரண்ட் வந்து k/2ல இருக்கும். ஃப்ளோர் ஆஃப் k/2. ஓகே. இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு இதா வந்து ஃப்ளோட் பாயிண்டா வந்துருச்சுன்னா அதோட ஃப்ளோர் வேல்யூ தான் எடுக்கணும். லோவர் வேல்யூ தான் எடுக்கணும். ஓகே. ஸோ k/2 பொசிஷன்ல இருக்கும்.
ஸோ இங்க கொஸ்டின்ல என்ன இருக்கு? kth பொசிஷன் பைனரி நோடு பேரண்ட் நோட் ஆஃப் a node in பொசிஷன் 10ல் இருக்கு அப்படின்னா அதோட பேரண்ட் எங்க இருக்கும்? k/2 பொசிஷன் இப்பதான் நம்ம பார்த்தோம். 10/2 10/2ன்னு என்ன? 5. ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், a binary node with 20 nodes has how many branches? எத்தனை 20 nodes இருக்கு அப்படின்னா எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கும்? அதுதானே நம்ம படிச்சோம். n nodes இருக்கு அப்படின்னா n minus 1 sorry null branches கேட்டிருக்காங்க. null branchesக்குன்னா in any binary tree number of null branches or null pointers is always number of nodes plus 1. இங்க edges கேட்கல, null branches கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எத்தனை இருக்கும்? இது வந்து இது படிக்கணும். null branches எப்பவுமே number of nodes plus 1 இருக்கும். ஓகே, இது edges கேட்டிருந்தா 19 n minus 1. டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீ. ஓகே, ஸோ பைனரி ட்ரீ வந்து பல ரீதியில் நிறைய விதமாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் சில்ட்ரனை பேஸ் பண்ணி எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 3 இருக்கு. ஓகே, it's based on the number of children. Following are the types of binary tree based on the number of children. First one is full binary tree, degenerate binary tree, skewed binary tree. ஓகே, ஸோ பார்க்கலாம். இது வந்து இதில் ஃபுல் பைனரி ட்ரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஃபுல் பைனரி ட்ரீ. ஃபுல் பைனரி ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சில்ட்ரன் இருக்கு, இட் ஹாஸ் ஐதர் 2 சில்ட்ரன். இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 2 இருக்கணும், 2 சில்ட்ரன் இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாது. தட் இஸ் த ஃபுல் பைனரி ட்ரீ கண்டிஷன். ஓகே, 0 அலோடா இருக்கு, இல்லைன்னா வந்து 2. ஓகே, ஸோ அதுதான் ஃபுல் பைனரி ட்ரீ. ஃபுல் பைனரி ட்ரீயை நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ராப்பர் பைனரி ட்ரீன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோன்னா பாருங்க, இதுக்கு வந்து 2 சைல்டு இருக்கு, இதுக்கு 2 சைல்டு இருக்கு, இதுக்கு சைல்டே இல்லை, நோ ப்ராப்ளம். இருக்கு அப்படின்னா 2 இருக்கணும், அதுதான் வந்து ஃபுல் பைனரி ட்ரீ. ஓகே, ஸோ இதுல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. நம்பர் ஆஃப் லீஃப் நோட்ஸ் ஈக்குவல் டு, இதோட நம்பர் ஆஃப் லீஃப் நோட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னோம். ஃபுல் பைனரி ட்ரீயோட இன்னும் லெங்த் இருக்கிற ஒரு ஃபுல் பைனரி ட்ரீயோட நம்பர் ஆஃப் லீஃப் இன்டர்னல் நோட்ஸ் இத்தனை இருக்கு, எத்தனை லீஃப் நோட் இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் லீஃப் நோட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் இன்டர்னல் நோட்ஸ் பிளஸ் 1. ஓகே, இப்போ இது பார்க்கலாம். இதுல இன்டர்னல் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்னல் நோட்ஸ் என்ன, எத்தனை இன்டர்னல் நோட்ஸ் இருக்கு இதுல? 1 இன்டர்னல் நோட்ஸ் அப்படின்னா லீஃப் அல்லாததல்ல, இது லீஃப், இது லீஃப், இது லீஃப். அப்போ இது ரெண்டும் தான் இன்டர்னல் நோட்ஸ். இப்போ இங்க 2 இன்டர்னல் நோட்ஸ் இருக்கு அப்படின்னா எத்தனை லீஃப் நோடு இருக்கும்? அதோட ஈக்குவேஷன் தான் நம்பர் ஆஃப் இன்டர்னல் நோட்ஸ் பிளஸ் 1. ஸோ 2 + 1 3ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. நம்ம பார்க்கலாமா அது கரெக்டான? 1 2 3, எஸ், லீஃப் நோடு வந்து கரெக்டா இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ரைட் இட் டவுன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹோல்ல இருந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் வரும்போது நீங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ வரைச்சு பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நான் அப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன். ஃபார்முலா வந்து பை ஹார்ட் பண்ணேன்னா கண்டிப்பா அந்த டைமில் மறந்து போயிடும். இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் வந்துட்டே இருக்கும்போது நம்ம மெமரியில் நிற்காது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு நம்ம திடீர்னு அது வரைச்சுன்னு ஈவன் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ கூட 20 நோட்ஸோட எல்லாம் கொஸ்டின் கேட்டால் கூட நான் 20 நோட்ஸ் வச்சு நான் வரைச்சிட்டு தான் நான் ஆன்சர் கண்டுபிடிப்பேன். அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ a strictly binary tree with n leaf node always has 2n minus 1. இப்போ இது வந்து நம்ம சொன்னோம் ப்ராப்பர் பைனரி ட்ரீன்னு சொன்னோம்ல, இதில் n லீஃப் நோட்ஸ் இருக்கு அப்படின்னா வித் n லீஃப் நோட், n லீஃப் நோட்னா பாருங்க 1 2 3 லீஃப் நோட் இருக்குன்னா அதோட எத்தனை நோடு இருக்கும் அப்படின்னா 2n minus 1. 2 into இப்போ பார்த்தோன்னா இது 3, 2 into 3 minus 1. Okay, 2 into 3 6, 6 minus 1 equal to 5. So total எத்தனை இது இருக்கும்? Total 5. 1 2 3 4, 1 2 3 4 5 கரெக்டா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் degenerate or pathological tree. A tree which every internal node has one child. Such trees are performance-wise same as linked list. A degenerate or pathological tree is a tree having a single child either left or right. Okay,
ஸோ இதில் வந்து ஒரு சைல்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நோடுக்கும் வந்து ஒரு சைல்டு தான் இருக்கும். அது வந்து ஒன்னுகில் அது ரைட்டா இருக்கும், இல்லைன்னா லெஃப்டா இருக்கும். இதை நம்ம சொல்லுவோம் டீஜெனரேட் ஒரு பெத்தாலஜிக்கல் ட்ரீன்னு சொல்லுவோம். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தேன்னா லிங்க் லிஸ்ட்டுக்கு சிமிலரா இருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்கு. ஓகே, இதில் பார்த்தோன்னா இதுக்கு லெஃப்டா இருக்கு, மறுபடியும் ரைட் வருது, இன்னும் இதுக்குன்னு லெஃப்ட், அந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் அது மாறிட்டே இருக்கும். பட் ஒரு சைல்டு தான் இருக்கும். இதோட ஒரு சப்டிவிஷன் மாதிரி தான் ஆக்சுவலி ஸ்கியூடு பைனரி ட்ரீனா. இட்ஸ் ஏ ஸ்கியூடு பைனரி ட்ரீ இஸ் ஏ பெத்தாலஜிக்கல், இது டீஜெனரேட் ட்ரீ தான். ஆனா அதுல இப்போ இங்க பார்த்தோன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் மாறி மாறி இருக்குன்னு சொன்னேன்ல, இதுல வந்து ஃபுல்லாவே லெஃப்டா இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு சைல்டு இருக்கும், ஒவ்வொன்றும் வந்து லெஃப்ட்டுக்கே போகுது அப்படின்னா தட் இஸ் லெஃப்ட் ஸ்கியூட் பைனரி ட்ரீ. ஃபுல் ரைட் சைல்டா இருக்கு அப்படின்னா ரைட் ஸ்கியூட் பைனரி ட்ரீ. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம ஹைட்டோட மினிமம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்ல, இந்த இங்க ஒரு கொஸ்டினுக்கு நம்ம பார்த்தோம்ல, வரைச்சு பார்த்தோம் எத்தனை சைல்டு இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்றதுக்கு. இது மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் n நோட்ஸ் இஸ் n-1 கிடைச்சிருக்குது இந்த ஸ்கியூடு பைனரி ட்ரீ வச்சு தான். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் லெவல்ஸ். இங்க நம்பர் ஆஃப் ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணா பிரிச்சோம். ஃபுல் பைனரி ட்ரீ, டீஜெனரேட் ஒரு பெத்தாலஜிக்கல் ட்ரீ ஆர் ஸ்கியூட் பைனரி ட்ரீ. ஓகே, ஏன் இங்க வந்து 0 ஆர் 2 சைல்டு, இங்க வந்துட்டு ஒன்லி 1 சைல்டு, இங்கேயும் 1 சைல்டு. ஓகே, டைப்ஸ் ஆஃப் பைனரி ட்ரீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் லெவல்ஸோட கம்ப்ளீஷனை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ, பேலன்ஸ்ட் பைனரி ட்ரீ. கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்ன? Complete binary tree is a tree if all the levels are completely filled except possibly the last level, and the last level has all cases left are possible. இப்போ பார்த்தேன்னா இது வந்து என்ன ட்ரீ? This is a full binary tree as well as a complete binary tree. பார்த்தேன்னா லெவல் எல்லாம் கம்ப்ளீட் ஃபில்லா இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தேன்னா இது this one, இதுவும் வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தான். ஆனா வந்து ஃபுல் பைனரி ட்ரீ கிடையாது. ஃபுல் பைனரி ட்ரீனா என்ன சொல்லுவோம்? ஐதர் 2 சைல்ட் ஆர் 0 சைல்ட். இப்போ பார்த்தோன்னா இதுக்கு 1 சைல்டு இருக்கு, திஸ் இஸ் நாட் அலோட், பட் அது ஃபுல் பைனரி ட்ரீ கிடையாது. பட் திஸ் இஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஏன் சொல்லுவோம்? ஒரு ஒரு பாகம் முடிச்சாச்சு, 2 ட்ரீ வந்து 2 சைல்டு வந்துருச்சு, அதுக்கு அடுத்தோட ஒரு லெவல்ல அட்லீஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் அடுத்தது சைல்டு இல்லாததுனால நம்ம போடலாம், தட் இஸ் ஓகே. பட் என்ன இருக்கணும்? If all the levels are completely filled except the possibly the last level, completely fill ஆயிட்டு போகணும். இந்த ஒன்று fill ஆயிட்டு அப்புறம் தான் அடுத்தது fill ஆகணும். பாருங்க, இப்போ அடுத்தது நான் இங்க fill ஆகாம இது பண்ணாம போய் இங்க போயிட்டு போடக்கூடாது. ஒன்று fill ஆயிருக்கு அப்படின்னா இங்கேயே லெஃப்டே fill ஆயிட்டு தான் ரைட்டுக்கு போகணும். ஓகே, இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. கம்ப்ளீட் பைனரி ட்ரீ வந்து ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ கூட தான். ஓகே, next, perfect binary tree. A binary tree is a perfect binary tree in which all internal nodes have two children and all leaf nodes are at the same level. இப்போ இது பார்த்தோன்னா perfect binary tree is also a complete binary tree, right? பாருங்க, இது complete binary tree தான். ஆனா all the complete binary trees are not what? Perfect binary tree. ஏன் perfect binary treeனா கண்டிப்பா வந்து 2 இருக்கணும், 2 children இருக்கணும். full binary treeனா 2 இருக்கலாம், 0வா இருக்கலாம் சொன்னோம். ஆனா perfectல கம்ப்ளீட் எப்பவுமே 2 சைல்டா இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இது இப்படி இருக்குன்னா இதுக்கு பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ தான், பிளஸ் ஃபுல் பைனரி ட்ரீ தான், தென் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தான். இப்போ பார்த்தோன்னா திஸ் இஸ் அ ஃபுல் பைனரி ட்ரீ அண்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, பட் நாட் பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ, பிகாஸ் பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீனா கண்டிப்பா எல்லாமே 2 சில்ட்ரன் இருக்கணும். Okay, so in a perfect binary tree, the number of leaf nodes is the number of internal nodes plus 1. நம்ம இதில் படிச்ச மாதிரியே full binary tree படிச்ச மாதிரியே number of leaf node equal to number of internal nodes plus 1. அப்புறம் இது equation பார்த்துக்கோங்க, L equal to internal node plus 1. Okay, that is leaf leaf கண்டுபிடிக்கிறதுக்கு L equal, where L is the number of leaf nodes, I is the number of internal nodes. இப்போ leaf node எவ்வளோன்னு கேட்குறது, இப்போ ஒரு
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் எத்தனை இன்டர்னல் நோட்ஸ் இருக்கு? 1, 2, 3 இன்டர்னல் நோட்ஸ் இருக்கு. 3 இன்டர்னல் நோட்ஸ் இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீக்கு எத்தனை லீஃப் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இது எவ்வளோன்னு சொன்னேன்? 3 இருக்குன்னு சொன்னேன்ல. 3 + 1 4. 4 லீஃப் இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. 3 + 1 4. பாருங்க 1, 2, 3, 4. ஓகே. ஸோ அது மாதிரி. இதுக்கு நீங்க உங்களுக்கு டவுட் இந்த ஃபார்முலா எல்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ண முடியாது. உடனே வந்துட்டு பெர்ஃபெக்ட் பைனரி வரைச்சு நோக்கணும். ஓகே. அப்போ அப்படி வந்துட்டு அது வரைச்சிட்டு அதுலேருந்து நீங்க ஃபார்முலா டிரைவ் பண்ணணும். நீ ஆப்ஷன்ல நெறைய ஃபார்முலாஸ் இருக்கும்ல. அப்ப நீங்க வரைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இத்தனை இருக்கு. இதுக்கு இப்படி வருது அப்படின்னா இதுதான் இருக்கும் ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்களா வந்து அதோட கொண்டு வரணும். நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட் வெர்சஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ வந்து நமக்கு ஒரு உங்களுக்கு இது பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தோன்னா இது வந்து பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ தான். அதே மாரி கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தான். ஆனா இது பார்த்தோன்னா திஸ் இஸ் எ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. பாருங்க 1 எல்லாமே எஸ். இது முடிச்சாச்சு. இந்த லெவல் முடிச்சு நெக்ஸ்ட் லெவல்ல வந்து இதுவரைக்கும் முடிச்சிருக்கு. ஓகே. ஆனா திஸ் இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ. Okay, so all perfect binary trees are complete binary tree, but reverse is not true. Next, balanced binary tree na enna? Binary tree is called balanced binary tree if difference of left and right subtree height is maximum 1 for all nodes. Example பார்த்தேன்னா B tree, B plus tree, AVL tree, red black tree. இப்போ നമ്മൾ ഒരു ട്രീ இருக்கு. ட்ரீல இப்போ இதோட இந்த ரூட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தேன்னா எத்தனை இருக்கு இதோட ஹைட் டிஃபரன்ஸ் இங்க ஹைட் வந்து 1 இங்க பார்த்தேன்னா 2 ஓகே ஸோ 2 மைனஸ் 1 இஸ் 1 நோ ப்ராப்ளம் இது இது ஓகே பேலன்ஸ்டு தான் ஒரு பக்கம் 1 இந்த பக்கம் 2 இருக்கு ஸோ டிஃபரன்ஸ் வந்து மேக்ஸிமம் 1 இருக்கலாம் அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா திஸ் இஸ் நாட் பேலன்ஸ்டு ஓகே 0 இருக்கலாம் 1 இருக்கலாம் மைனஸ் 1 இருக்கலாம் அது மாதிரி இருக்கும் ஓகே ஸோ ஏவிஎல் ட்ரீ ரெட் பிளாக் ட்ரீ பி பிளஸ் ட்ரீ பி ட்ரீ இதெல்லாமே வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள் தான் இதில் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே சர்ச் இன்சர்ட் டிலீட் எல்லா ஆப்ரேஷனுமே என்ன இருக்கும் டைம் ஓ ஆஃப் லாகின் டைம் இது இப்போ பி ட்ரீக்கோட இது கேட்டோம்னாலும் பி பிளஸ் ட்ரீ ஏவிஎல் ட்ரீ எது ரெட் பிளாக் ட்ரீ எதோட சர்ச் இன்சர்ட் டெலீட் ஆப்ரேஷன் கேட்டாலும் ஓ ஆஃப் லாக் என்ன இருக்கும் ஓகே இது வந்து இம்பார்ட்டன்ட் Next, extended binary tree அப்படின்னா என்ன இது ஒரு full binary tree தான் actually. Extended binary tree is also a full binary tree. All the null subtree of the original tree are replaced with special nodes called external nodes. இது full binary tree கிடையாது okay extended binary tree all the null subtree of the original tree are replaced with special nodes called external nodes whereas other nodes are called internal nodes இப்போ பார்த்தேன்னா இது இப்போ இது ஆக்சுவலி ஃபுல் பைனரி ட்ரீயா ட்ரீட் பண்ணிக்கும் அது சொல்றேன் அப்படின்னு இப்போ பார்த்தேன்னா இது வந்து ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ கிடையாது ஒரு ட்ரீ ஓகே இதுல என்ன இருக்கும் நல் சப்ட்ரீ எல்லாம் என்ன பண்ணும் ஒரு ஸ்பெஷல் நோடு ஒரு எக்ஸ்டர்னல் நோடா வந்து ரீப்ளேஸ் ஆகுது இப்போ பார்த்தோன்னா இதுல எங்க இருக்கு நல் ட்ரீ நல் நோடு எங்க இருக்கு இங்க ஒரு நல் நோடு இருக்கு ஓகே ஸோ இந்த நல் நோட போயிட்டு நான் என்ன பண்ணும் ஒரு ஸ்பெஷல் நோடு வச்சுட்டு இங்க ஒரு ஸ்பெஷல் நோடு யூஸ் பண்ணி நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நல் நோடு இருக்கா ஸோ இங்கே வந்துட்டு ஸ்பெஷல் நோடு எக்ஸ்டர்னல் நோடு யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்புறம் இதுக்கு இருக்கு ஓகே இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் நோடு வேணும் ஓகே இப்போ இனி வேற ஏதாவது இருக்கா இதுக்கு கூட வேணா நான் நல் நோடு கொடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து இந்த பக்கம் எதுவுமே இல்லாததுனால ஓகே அது மாதிரி ஒவ்வொரு நல் இதா இருக்கிற original tree are replaced with special nodes, external nodes, whereas other nodes are called internal nodes. ஓகே ஸோ இதை நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸ்டெண்டட் பைனரி ட்ரீ அப்போ என்ன ஆகும் அப்படி பண்ணும்போது ஆக்சுவலி இது பிகமே ஃபுல் பைனரி ட்ரீயா மாறுது ஃப்ரீயா இருக்கிற பாகம் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்டர்னல் நோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட்ஸ் கன்வெர்ட்டிங் டு ஏ ஃபுல் பைனரி ட்ரீ ஒன்லி ஆக்சுவலி இதில் பேஸ் பண்ணிட்டு கொஸ்டின் நமக்கு நான் எடுக்கல இன்னைக்கு ஆனால் எனக்கு ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கேன் நான் okay now next expression tree each internal node correspond to the operator and each leaf node correspond to the operand
இது வந்து எக்ஸ்பிரஷன் ட்ரீன்னு சொல்லுவோம். இதுல வந்துட்டு லீஃப் நோட் என்ன இருக்கும்? ஆப்பரண்டா இருக்கும். அண்ட் த இன்டர்னல் நோட்ஸ் எல்லாம் வந்து ஆப்பரேட்டரா இருக்கும். இப்ப பார்த்தேன்னா 3 பிளஸ் ஓகே நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பைனரி சர்ச் ட்ரீ பிஎஸ்டி ட்ரீன்னு சொல்லுவோம். பைனரி சர்ச் ட்ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே இதுல இருந்து எப்பவுமே கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா அது ஈஸி தான். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆர்டர்டு பைனரி ட்ரீ. இதோட ஆர்டர்ல இருக்குது. நம்ம எப்பவுமே சோர்ட்டிங் ஆர்டர்ல தான் இதோட அவுட்புட் உங்களுக்கு வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரூட் நோடு ரூட் லெஃப்ட் ரைட் அப்படி இருக்கும்ல. ஸோ ரூட் நோடோட லெஃப்ட் சைடு லெஃப்ட் ட்ரீ எப்பவுமே ரூட்டை விட லெஸ் தானா இருக்கணும். அது மாதிரி ரூட்டோட ரைட் ட்ரீ வந்து எப்பவுமே ரூட்டை விட கிரேட்டர் தானா இருக்கணும். இதுதான் வந்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி ஒவ்வொரு சப்ட்ரியும் இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த சப்ட்ரி பார்த்தோன்னா இதுதான் ரூட். இந்த ரெண்டுக்குமே பேரண்ட் இதுதான். பேரண்டோட எப்பவுமே வந்து லெஃப்ட் சைல்டோட பெருசா இருக்கணும். ரைட்டை விட கிரேட்டர் தானா சாரி ரைட் சைல்டு வந்து பேரண்டோட அதிகமா இருக்கணும். ஓகே ஸோ ஒவ்வொரு சப்ட்ரியும் அது ஃபாலோ பண்ணனா அது வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்லுவோம். இதோ இன்னொரு பேர் என்ன ஆர்டர்ட் பைனரி ட்ரீ. இது வந்து சோர்ட் ஆர்டர்ல தான் இருக்கும். ஓகே இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். A complete binary tree with 12 leaf node. 12 leaf node இருக்கு அப்படின்னா அது கொஸ்டின்ல வந்து எத்தனை டோட்டல் நோட்ஸ் இருக்குங்கிற மாதிரி இருக்கு ஆப்ஷன்ஸ். ஓகே ஸோ நான் இதுக்கு ஒரு இக்குவேஷன் இருக்கு. நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2n-1 இது வந்து ஈவனா இருக்கு அப்படின்னா கொடுத்திருக்கிற லீஃப் நோடு வந்து ஈவனா கொடுத்திருக்கு அப்படின்னா 2n-1 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 என்ன 2 into 12 24 24 into 24 minus 1 that is 23 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து இது 11 லீஃப் நோட் அதாவது ஓட் நம்பர் லீஃப் நோடா இருக்குன்னா ஜஸ்ட் 2n கொடுத்தா போதும் 2n. அப்போ எவ்வளவு 2 into 11 22 ரைட் உங்களுக்கு 22ன்னு ஆன்சர் கிடைக்கும். அது மாதிரி தான் வந்துட்டு இதோட ஃபார்முலா. பட் இது நம்ம போக போக நிறைய இக்குவேஷன்ஸ் படிக்கும்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு பை ஹார்ட் ஞாபகத்தில் வராது. ஓகே நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணனா வரும். இல்லைன்னா வந்துட்டு வந்து ஃபார்முலாஸ் படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா எனக்கெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இது ஃபார்முலாஸ் படிக்கிறதுக்கு பதிலா நான் வந்து நான் தான் எக்ஸாம் எழுத போறேன்னா எனக்கு கண்டிப்பா இது ஞாபகத்துல வராது. நான் என்ன பண்ணுவேன்னா இப்படிதான் கண்டுபிடிப்பேன். ஓகே திஸ் இஸ் அனதர் வே. ஈஸியா கூட ஈஸியா ஃபாஸ்டா ஒரு 12 லீஃப் நோடு இருக்கிற ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயை வரைக்கணும். கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லெவலும் முடிக்கணும். இப்போ பார்த்தோன்னா இந்த லெவல் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ 1 2 3 4 5 6 7 8 தான் வரும். 12 லீஃப் நோடு வரணும் இல்லை? 12 லீஃப் நோடு வரணும்னா இப்போ பாருங்க எத்தனை ஆச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ நமக்கு பார்த்தோன்னா 12 லீஃப் நோடா இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்? திடீர்னு வந்து எல்லா நோட்ஸும் வந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. இது மாதிரி ஈஸியா வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்படி பண்ணனா உங்களுக்கு ராங் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே அப்படி கூட பண்ணலாம். ஸோ ஈவன் நோடா இருக்கு அப்படின்னா ஈவன் லீஃப் நோடா இருக்குன்னு 2n-1 யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா 2n பண்ணலாம். ஓகே in a okay, next question is in a full binary tree if there are n leaves then total number of nodes என்ன l leaves இருக்குன்னா total number of nodes என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன equation நீங்க கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அது பை ஹார்ட் பண்றதை விட நம்ம ஃபாஸ்டா வந்து ஃபுல் பைனரி ட்ரீ வரைக்கணும். ஓகே ஸோ இது ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ தான். ஆனா எனக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இன்னொரு இது வரைக்கிறேன். ஓகே இப்போ நான் ஃபுல் பைனரி ட்ரீ வரைச்சிட்டேன். ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதுல வந்து எனக்கு எத்தனை லீவ்ஸ் இருக்கு? 1 2 3. ஓகே 3 லீவ்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன? 1 2 3 4 5. 3 லீவ்ஸ் இருக்கும்போது எனக்கு என்ன இருக்கு? 5 நோட்ஸ் வருது. ஸோ இதில் இருக்கிற எந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த 5 வருதுங்கிறது பார்க்கணும். இப்போ பார்த்தேன்னா இந்த இக்குவேஷன் பாருங்க 2 into L 2 into L 2 into 3 6 6 minus 1 equal to 5 கரெக்டா கிடைக்குது இல்ல? ஸோ இதுதான் இதோட இக்குவேஷன். இது மாதிரி நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் a strictly binary tree with 10 leaves. strictly binary ட்ரீனா நம்ம full binary ட்ரீன்னு படிச்சோம்ல. strict binary ட்ரீக்கு 10 leaves இருக்கு அப்படின்னா நம்ம என்ன படிச்சோம்? அதுக்கு எத்தனை நோட்ஸ் இருக்கும்? cannot have more than 19 nodes as exactly 19 nodes as exactly 17 nodes. இதுக்கு என்ன equation படிச்சோம்?
2n minus 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. நான் காமிக்கிறேன் அந்த ஸ்லைடு. Full binary tree, strictly binary tree with n leaf node always has 2n minus 1 nodes. 2n minus 1 nodes. அப்போ 2n minus 1 nodes. So 2 into 10 is what? 20. 20 minus 1 is 19. So exactly 19 nodes. Okay. ஸோ நம்ம ட்ரீயோட நிறைய டைப்ஸ் பார்த்தோம். நம்ம ட்ரீ ட்ராவர்சல் எப்படி பண்ணுவோம் பார்க்கலாம். ட்ராவர்சல் அப்படின்னு என்ன மீனிங்? ட்ராவர்சல் மீன்ஸ் விசிட்டிங் ஆர் ஆக்சஸிங் ஈச் நோட் ஆஃப் த ட்ரீ எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் இன் எ சர்டைன் ஆர்டர். ஓகே, என்னென்ன ரீதியில் என்னென்ன விதமா என்னென்ன ஆர்டர்ல நம்ம ட்ராவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, மெயினா இருக்கிறது வந்து டிஎஃப்எஸ் அண்ட் பிஎஃப்எஸ். டிஎஃப்எஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். பிஎஃப்எஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கியூ யூஸ் பண்ணுவோம். டிஎஃப்எஸ் எந்த ஆர்டர்ல பண்ணும்? ஃபிஃப்த் ஆர்டர்ல பண்ணும். சாரி, லிஃப் ஆர்டர்ல பண்ணும். பிஎஃப்எஸ் வந்து ஃபிஃப்த் ஆர்டர்ல பண்ணும். ஓகே, ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் அண்ட் பிரெட்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் அப்படின்னு ரெண்டு விதமா பண்ணலாம். டெப்த் ஃபர்ஸ்ட்ல வந்து 3 இருக்கு: ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். ஓகே, இது ஈஸி தான். இப்போ பார்த்தோன்னா பிரெட்த் ஃபர்ஸ்ட் பார்க்குறோன்னா பிரெட்த்னா லெவல் ஆர்டர். பிரெட்த்துக்கு இன்னொரு பேர் பார்த்துக்கோங்க, லெவல் ஆர்டர் ட்ராவர்சல். லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். லெவல் ஆர்டர் பிரெட்த் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி லெவல் லெவலாக இருக்கும். இப்படி இப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ல ஒன்று தானே இருக்கு, அதுக்கப்புறம் இது பண்ணும், அதுக்கப்புறம் இது பண்ணும், இது மாதிரி சிக்ஸ் ஆகில் போகும், லெவல் ஆர்டர்ல போகும். டெப்த் ஃபர்ஸ்ட்னா ஒரு நோட் எடுத்தேன்னா அதோட டீப் லெவல்ல போயிட்டு தான் அடுத்தது போகும். பாருங்க, இப்படி போகும். ஓகே, இது மாதிரி போயிட்டு அதுக்கு அடுத்தது அடுத்த இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி டீப்பா போகுது அப்படின்னா டீப்பா போகும். ஓகே, ஸோ நம்ம இதை பார்க்கலாம். அது வந்து இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் வந்து 3 விதமா பண்ணலாம் சொன்னேன்ல: ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் அண்ட் இன் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீ ஆர்டர் என்னன்னு பார்க்கலாம். ப்ரீ ஆர்டர் அப்படின்னா ப்ரீ ஆர்டர்னா ரூட். எப்போ இது எல்லாமே நம்ம இந்த போஸ்ட், ப்ரீ, இன் எல்லாம் வர்றது ரூட்டை பேஸ் பண்ணி தான். ப்ரீ ப்ரீ அப்படின்னா ரூட் வந்து முன்னாடி வருது. ஸோ ரூட், லெஃப்ட், தென் ரைட். இதுதான் வந்து ப்ரீ ஆர்டர்னா. போஸ்ட் ஆர்டர்னா ரூட் அப்புறமா வருது, லாஸ்டா வருது. தட் மீன்ஸ் லெஃப்ட், ரைட்டு, அதுக்கப்புறம் ரூட் வருது. ஓகே, இன் ஆர்டர்னா ரூட் இன்னா வருது, இன்சைடு வருது. தட் மீன்ஸ் லெஃப்ட், அப்புறம் ரூட், தென் ரைட். இது மாதிரி இருக்கும். ஓகே, இதில் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா போஸ்ட் ஆர்டரோட அப்ளிகேஷன் என்ன? டு கெட் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் இன் an எக்ஸ்பிரஷன் ட்ரீ. ப்ரீ ஆர்டர்னா வந்து டு கெட் ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் an எக்ஸ்பிரஷன் ட்ரீ. இன் ஆர்டர் அப்படின்னா டு கெட் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ்ல இருந்தா நீங்க படிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இந்த ஒரு ட்ரீ பார்த்துட்டு இதோட லெவல் ஆர்டர் ட்ராவர்சல் என்னன்னு கேட்டோம்னா எப்படி பண்ணுவீங்க? லெவல் ஆர்டர்னா இப்படி நான் சொன்னாலே இப்போ 6 ஆக போகுது. அப்போ என்ன வரும்? 10. அப்புறம் இந்த லெவல் பார்ப்போம், 12, 5. அதுக்கு அடுத்த லெவல் என்ன இருக்கு? 3, 4, 11, 2. 3, 4, 11, 2. அப்புறம் வந்து 6, 7. 6, 7. அதுக்கப்புறம் இந்த ஆர்டர்ல இந்த லெவல் இருக்கிறது 6, 7, 8. ஓகே, பார்த்தீங்கல்ல, இது மாதிரி இருக்கும் லெவல் ஆர்டர் ட்ராவர்சல். ஓகே, அப்புறம் இன் ஆர்டர் அப்படின்னா எப்படி இருக்கும்? இன் ஆர்டர்னா இது ஈஸியா பண்ணலாம் பாருங்க. இப்படி ஜஸ்ட் வரைச்சா கூட போதும். இப்படி இது முடிச்சிட்டு அடுத்தது என்ன வருதுங்க பாருங்க. இந்த ஆர்டர்ல பார்த்தோன்னா இதுதானே வருது. இல்ல, இது வராது. எஸ், இது வருது, இங்க வருது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்படி பார்க்கும்போது இப்படி வரைக்கும் போது எது கரெக்டா வருது பாருங்க, இது. அப்புறம் இது வருது. அதுக்கப்புறம் 7 வருதா? எஸ், 7 வந்ததுக்கு அப்புறம் 10, அப்புறம் 11. இப்படி இப்படிதான் இன் ஆர்டர் பண்ணுவோம். 3, 12, 6, 4, 7, 10, 11. கரெக்டா வந்துருச்சுல. இது மாதிரி ஈஸியா எப்படி வரைச்சு பார்க்கலாம். அந்த கரெக்டா வரது பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இன் ஆர்டர். அடுத்தது இது இன் ஆர்டருக்கு என்ன சொல்லுவோம்? ரூட் வந்து இன் பிட்வீன் வருதுன்னு சொன்னேன் பாருங்க. இந்த 3,
12. 3யோட ரூட் வந்து 3க்கு அப்புறம் வருது ரூட். ஓகே. அதுக்கப்புறம் ரைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி லெஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம எப்பவுமே ரைட்டுக்கு போவோம். அது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம போஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். போஸ்ட் ஆர்டர் பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ரைட் ரூட். அப்ப நம்ம எதில பார்க்கணும்? இது ഏറ്റവും டவுன்ல இருந்து வரணும். லெஃப்ட். லெஃப்ட் ரைட் ரூட். அப்ப நம்ம லெஃப்ட் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே. லெஃப்ட் பார்த்துட்டு நம்ம இப்படி போகக்கூடாது. மறுபடியும் வேற ஏதாவது லெஃப்ட் இருக்குன்னா அதுவும் முடிச்சுட்டு தான் போகணும். லெஃப்ட் ரைட் ஓகே. அப்புறம் ரூட் 3, 6, 7, 4, 12 அந்த மாதிரி போகணும். 3, 6, 7, 4, 12 அதுக்கப்புறம் நேர ரூட் போகக்கூடாது. ரூட் லாஸ்ட் தான். லெஃப்ட் ரைட் ரூட். அப்புறம் லெஃப்ட் அப்புறம் இங்க வேற எதுவுமே லெஃப்ட் கிடையாது. லெஃப்ட் அப்புறம் என்ன பண்ணணும்? ரைட் ரூட் சொன்னோம்ல. லெஃப்ட் 11, 2 சாரி 11 ஓகே. ஏன்னா இது வந்து ஏன் 2 எடுக்கல? 2 வந்து 8ஓட ரூட். 2 வந்து 8ஓட ரூட். ரூட் எப்பவுமே லாஸ்ட் தான் எடுத்துக்கணும். ஸோ 11 அப்போ இந்த ரைட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரூட் எடுக்கணும். ரூட் தென் 5 தென் 10 அந்த மாதிரி வரும். ஓகே. இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து நோட் 25ஓட இன்ஆர்டர் சக்சஸர் என்னன்னு கேட்குறாங்க. இன்ஆர்டர் சக்சஸர். சக்சஸர் ப்ரீடெசஸர் நம்ம பார்த்தோம்ல. இன்ஆர்டர் பார்க்கணும் அப்படின்னா இப்படி இப்படி வரைச்சிடலாம். இப்படி இதுதான் இன்ஆர்டர். இது அதுக்கு அடுத்தது இது வரும். இது வரும். இந்த மாதிரி இப்படி வரைக்கும்போது உங்களுக்கு கரெக்டா வரும் பாருங்க. இப்படி வருதா? இப்போ நமக்கு 25ஓட சக்சஸர் வேணுமா இப்படி வருதா? சக்சஸர் வேணுமா ப்ரீடெசஸர் வேணுமா? நமக்கு சக்சஸர் வேணும். சக்சஸர் அப்படின்னா அதுக்கப்புறம் வருது சைல்டு அப்புறம் வருது. ஓகே. ஸோ 25ஓட நேர நெக்ஸ்ட் சக்சஸர் பார்த்தோன்னா 35 தான் 31 தான் வருது. இங்க பாருங்க. நேர வருது 31 தான். ப்ரீடிசஸர் கேட்டோன்னா என்ன இருக்கும்? இதோட முன்னாடி நேர வருது 24 உங்களுக்கு வந்துடும். 24 பாருங்க இப்படி வரைக்கும் போது. நெக்ஸ்ட் வாட் இஸ் காமன் இன் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ராவர்சல்? இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர்னு சொன்னல. இதுல என்ன காமனா இருக்கு? ரூட் இஸ் விசிட்டட் ஆஃப்டர் லெஃப்ட் சப்ட்ரிக்கு அப்புறம் தான் ரூட் எப்பவுமே விசிட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாமா? இன்ஆர்டர் அப்படி வரும். ப்ரீ ஆர்டர்னு அப்படின்னா ரூட் ஃபர்ஸ்ட் வருது இல்லை. ஸோ இது வந்து காமன் கிடையாது. ரூட் இஸ் விசிட்டட் பிஃபோர் ரைட் சப்ட்ரி. அதுவும் தப்புதான். ரைட் சப்ட்ரிக்கு முன்னாடி வரணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா போஸ்ட் ஆர்டருக்கு வந்து லெஃப்ட் ரைட் அப்புறம் தான் ரூட் வருது. So that is also wrong. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லெஃப்ட் சப்ட்ரி இஸ் ஆல்வேஸ் விசிட்டட் பிஃபோர் ரைட் சப்ட்ரி. அது வந்து கரெக்டா இருக்கு. எதில் பார்த்தாலும் ரைட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் நம்ம விசிட் பண்றோம். ஸோ தட் இஸ் கரெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணதே தான். மறுபடியும் அந்த ஸ்லைடு அப்படியே ரிப்பீட்டாக வந்திருக்கு. பைனரி சர்ச் ட்ரீ. ஓகே. ஸோ இது வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட ஒரு பிக்சர். இதுல வந்து இன்சர்ஷன் எப்படி பண்ணுவோம்? நியூ கீ இஸ் ஆல்வேஸ் இன்சர்ட்டட் இன் லீஃப். எப்பவுமே ஒரு கீ கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம லீஃப்ல போய் தான் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். வி ஸ்டார்ட் சர்ச்சிங் ஏ கீ ஃப்ரம் ரூட் டில் வி ஹிட் ஏ லீஃப் நோடு. நம்ம லீஃப் நோடு இப்போ ஒரு எண்ணம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சர்ச் ஒரு கீ சர்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம ரூட்ல இருந்து வந்துட்டு அந்த லீஃப் நோடு அந்த கரெக்ட் நோடு பார்க்குற வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஒன்ஸ் லீஃப் நோட் இஸ் ஃபவுண்ட் த நியூ நோட் இஸ் ஆடட் அசே. இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு நோடு கிரியேட் பண்றோம் அப்படின்னா லீஃப் நோடு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணணும். லீஃப் நோடு எங்கேன்னு சொல்லிட்டு அங்க லீஃப் நோடு வந்துருச்சு ஃபவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூ நோட் இஸ் ஆடட் அஸ் அ சைல்ட் ஆஃப் லீஃப் நோடு. ஓகே. அப்புறம் இதுல பிஎஸ்டி டிலீஷன் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கிளாஸே வந்து ரொம்ப முன்ன போகும். ஸோ நம்ம அது கொஸ்டின்ஸ் அது அந்த அளவுக்கு டிலீஷன் ஆஃப் கேட்காது. பட் இருந்தாலும் கொஸ்டின் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிஎஸ்டி எப்படி வந்துட்டு ஒரு பிக் எடுத்து பார்த்து கொடுத்துட்டு இது பிஎஸ்டி ட்ரீயோட ஒரு பிக்சரை காமிச்சிட்டு இதில் எது இதோட பிஎஸ்டி ட்ரீ அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கேட்கலாம் மேபி. அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 43 இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அது அப்படி எழுதுவோம். அப்புறம் 10 வந்துருச்சு. கண்டிப்பா 43யோட லெஸ் தான் 10 அது அப்படியே போடணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 79 இருக்கா? இப்போ அதாவது ஆர்டர்ல என்ன ஆர்டர்ல வருதோ அதே மாதிரி அப்படியே ஃபில் பண்ணிட்டு போகும். ஸோ 43 10 அப்புறம் 79 43யோட பெருசா இருக்கு. ஸோ ரைட் சைடில் வேணும். 90 79ஓட கிரேட்டர் தானா இருக்கு. அது மாதிரி போடணும். நெக்ஸ்ட் 12 வரும். 12 எங்க வரும்? இங்க பாருங்க இதுல எங்க 12 வரும்? கண்டிப்பா 43யோட பிலோ தான். தட் மீன்ஸ் லெஃப்ட் சைட் ஆஃப் 43 வரணும். அப்புறம் ரைட் ஆஃப் 12 வரணும்.
10 வரணும். ரைட் ஆஃப் 10. அடுத்து 54. 54 கண்டிப்பா ரூட்டோட பெருசா இருக்கு. பட் 79ஓட சின்னதா இருக்கு. ஸோ 54. அது மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஃபைனல் பைனரி பைனரி சர்ச் ட்ரீ. ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. The pre-order traversal of a binary search tree is given by இப்போ 11 7 5 1 அந்த மாதிரி கொஞ்சம் நம்பர் கொடுத்துருக்கு. இதோட போஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி பண்ணலாம்? ஓகே. நான் வந்துட்டு இது வந்து நம்பர்ஸ் இப்படி இந்த ஸ்லைடு போட்டு இங்க போட்டு வச்சிருக்கேன். ஓகே. இப்போ வந்து இது வந்து ப்ரீ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதோட போஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ப்ரீ ஆர்டர்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது இல்ல? ப்ரீ ஆர்டர்னா ரூட் லெஃப்ட் ரைட். ரூட் லெஃப்ட் ரைட். ஸோ கண்டிப்பா 11 வந்து ரூட்டா இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து ஈஸி தானே. ரூட்டே கிடைச்சிருக்குன்னா பைனரி சர்ச் ரொம்ப ஈஸி. 7 வந்துருச்சா? கண்டிப்பா 7 இந்த பக்கம் வரணும். 5 5 7ஓட லெஃப்ட் சைட் லெஃப்ட்ல வரணும். 1 எங்க வரணும்? இங்க வரணும். அப்புறம் 6 கண்டிப்பா எங்க வரும்? 5க்கு ரைட் சைடுல 6 வரும். அப்புறம் 8 வந்து 7க்கு ரைட் சைடுல வரும். ரைட். அப்புறம் 9 எங்க வரும்? 9 வந்து 8 விட பெருசா இருக்கு. ஸோ 9 கண்டிப்பா இங்க வரும். ஓகே. அப்புறம் 15 இங்க வரணும். அடுத்தது என்ன? 14 இங்க வரும். அப்புறம் 18 இந்த பக்கம் வரணும். ஏன்னா 15 விட பெருசா இருக்கு. அப்புறம் 16 18 விட சின்னதா இருக்கணும். 19 வந்து இந்த பக்கம். இது மாதிரி ஈஸியா நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ நமக்கு இப்போ இதோட பிஎஸ்டி கிடைச்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? போஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்க. போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன? லெஃப்ட் ரைட் அதுக்கப்புறம் ரூட் வருது. ஆஃப்டர் தட் ரூட் கமிங். தட் மீன்ஸ் லெஃப்ட் ரைட் ரூட் அது மாதிரி போகணும். அப்போ கண்டிப்பா 1 6 1 6 அப்போ என்ன வரும்? லெஃப்ட் ரைட் ரூட். ஓகே. 1 6 5. இனி இந்த ரூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இருக்கா? எஸ். 165 அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் ரூட். ஸோ 9 8 வரணும். இந்த பக்கம் இருக்கிறது எடுத்துட்டு தான் இந்த ரூட்டுக்கு போகணும். 9 8. இதுக்கு முன்னாடி நீங்க ஆப்ஷன்ஸ் செக் பண்ணணும். 165ன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு பாருங்க இங்க ஆன்சர் கிடைச்சிருக்கு. மறுபடியும் மீதி இருக்கிறது பார்க்க கூட தேவையில்லை. ஓகே. ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் மறுபடியும் பார்க்குறேன். 9 9 8 அப்புறம் இந்த ரூட் 7. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ரூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் லெஃப்ட் ரைட் ரூட். லெஃப்ட். அப்ப என்ன வரும்? நான் இது இங்க எழுதுறேன். 7க்கு அப்புறம் என்ன வரும்? லெஃப்ட் பார்க்கணும். 14 வரும். அப்புறம் ரூட் போகக்கூடாது. மறுபடியும் அடுத்த லெஃப்ட்டுக்கு போறோம். 16 அப்புறம் லெஃப்ட் ரைட் ரூட் தான். 16 19 அதுக்கப்புறம் 18 வருது. 19 18 தென் திஸ் ரூட் 15. எப்பவுமே நம்ம செக் பண்ணணும். ரூட் இருக்குன்னா ரூட் கடைசியில தான் வரணும். 15 அதுக்கப்புறம் 11. பாருங்க 14 16 19 18 15 11. ஓகே. ஈஸியா பண்ணிக்கலாம். The next question is suppose we have to insert following sequence of keys into an empty BST. இதுதான் keys. இது வந்து insert பண்ணும்போது final height என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டார்டிங் 5 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 5 வந்து ரூட்டா வச்சுட்டு நம்ம மீதி எல்லாம் வந்துட்டு 7. நெக்ஸ்ட் 7 போது 5 விட பெருசா இருக்கு. ஸோ ரைட் சைடு. அடுத்தது 45. நெக்ஸ்ட் 60. எல்லாமே வந்து பெருசா இருக்கறனால ரைட் ஸ்கியூவா போயிட்டு இருக்கு. Now we got a number less than this 60. So we can place it in the left side of 60. That is here 50. Now 23. Where to place the 23? 23 is less than 45. Right? Greater than 7 but less than 45. So we will place the 23 here. Okay. Now 15. 15 is less than. This is wait 50k 23. Okay. Next is 15 is less than 23. Now 15 we can place here. Now 24 எங்க வைக்கணும்? 15 ஓட பெருசா இருக்கு. ஆனா 23 ஓட சின்னது கிடையாது. 23 ஓட பெருசா இருக்கு. ஸோ கண்டிப்பா 24 இங்க தான் வரணும். ஓகே. நம்ம வந்து ஹைட் மேக்ஸிமம் என்ன இருக்கு பார்க்கலாமா? ஓகே. ஹைட் பார்க்கும்போது இது 1. ஓகே. 1 2 3 4 இப்படி பார்க்கும்போது 4 இருக்கு. இனி இப்படி பார்க்கலாமா? 1 2 3 4. மேக்ஸிமம் ஹைட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது 4 தான். ஓகே. இதோட
இன்சர்ட் பண்ணும்போது 4 தான் ஆன்சர் கிடைக்குது. ஆனா இது 5ன்னு வந்து தப்பா கொடுத்துருக்கு. நீங்க கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 4 தான் கிடைக்குதான்னு செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட், வாட் இஸ் த worst case time complexity for search, insert and delete operation in binary search tree? binary search treeல நம்ம search, insert, delete operation பண்ணும்போது worst case complexity கேட்டிருக்காங்க. worst case அப்படின்னா O of n தான். இதே வந்து பெஸ்ட் கேஸ் கேட்டிருந்தேன்னா O of log n. இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட், த்ரெட்டட் பைனரி ட்ரீ. இது வந்து உங்களோட சிலபஸ்ல இருக்கு. த்ரெட்டட் பைனரி ட்ரீ வந்து சிங்கிள் த்ரெட்டட் இருக்கு, ஃபுல்லி த்ரெட்டட் அப்படி ரெண்டு இருக்கு. சிங்கிள் த்ரெட்டட் வந்து லெஃப்ட் த்ரெட்டட் அண்ட் ரைட் த்ரெட்டட் இருக்கு. இது இன்டெப்தா போகல, இன்னும் கொஞ்சம் அதோட தியரி பேசிஸ் கொஞ்சம் தான் போறேன். ஓகே. Why threaded binary trees? A binary tree can be represented by using array or linked list. நமக்கு தெரியும் binary tree வந்து அரேயோ இல்லைன்னா linked listோ யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லிங்க் லிஸ்டா பண்றோம் அப்படின்னா என்னது இருக்கு? லிங்க் லிஸ்ட் நம்ம டபுள்லி லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணோம்னு சொன்னோம். ஏன்னா வந்து பைனரி ட்ரீல 2 left child and right child இருக்கும். So left child of a node is pointed by left pointer and right child of node is pointed by right pointer. A node with no child. இப்ப சைல்டே இல்ல, ஒரு நோடு இருக்கு, அதுக்கு சைல்டே இல்லன்னா அந்த சைல்டை நம்ம என்ன சொல்லுவோம்? நல் பாயிண்டரா மாத்திடுவோம். நல் பாயிண்டர். ஸோ தெர் இஸ் a lot of memory space wastage by இந்த மாதிரி நல் பாயிண்டரா வந்து வேஸ்டா இருக்கிறதுக்கு இருக்கும்போது சும்மா வந்து இதில் எதுவுமே ஸ்டோர் பண்ணாம வந்து ஒரு பாயிண்டர் இருக்கு. ஓகே. அப்ப என்ன ஆகுது? அது வந்து வேஸ்டேஜ் ஆஃப் ஸ்பேஸ் தான், மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது. So in general, for any binary tree with n nodes, there will be n plus 1 null pointer and 2n total pointers. ஓகே. ஒரு ட்ரீ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு n நோட்ஸுக்கு ஒரு ட்ரீ இருக்குன்னா n plus 1 null பாயிண்டரும் 2n டோட்டல் பாயிண்டர்ஸ் இருக்கு அப்படின்னு ஜெனரலா இருக்கு. இப்போ null entries in a binary trees are replaced by special pointers called threads. இப்போ நம்ம இது மாதிரி waste of ஸ்பேஸ் வந்து கம்மி பண்றதுக்காக அந்த நல் பாயிண்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். எப்படி யூஸ் பண்றோம்? அதை வந்து ஸ்பெஷல் பாயிண்டரா நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்பெஷல் பாயிண்டரை. பைனரி ட்ரீ ஹேவிங் சச் பாயிண்டர், இது மாதிரி நம்ம நல் பாயிண்டர்ஸை வந்து த்ரெட்டா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி பைனரி ட்ரீயை வந்து த்ரெட்டட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். Threads in binary trees are represented by dotted line. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இது ஒரு சிம்பிள் பைனரி ட்ரீ. இது எங்கெங்க நல் பாயிண்டர் இருக்கு பாருங்க, எங்கெங்க ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது. இங்க பார்த்தேன்னா ஸ்பேஸ் இருக்கு, இங்க வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. இந்த டிகே இந்த டில பார்த்தோன்னா இங்க இதுல இந்த டிக்கு வந்து நல், இந்த டி வந்து பிக்கு வந்து பார்த்தோன்னா லெஃப்ட், இதுதான் சொல்றேன். பிக்கு வந்து லெஃப்ட் சைல்டு இருக்கு, ரைட் சைல்டு இருக்கு, அப்புறம் பி இருக்கு. கரெக்டா? ஸோ வந்துட்டு இதுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகல. இங்கேயும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. லெஃப்ட்டும் இருக்கு, ரைட் இருக்கு. ஆனா இந்த டிக்கு பார்த்தோன்னா லெஃப்ட்டும் இல்ல, ரைட்டும் இல்ல. அப்போ வேஸ்ட் ஆஃப் இங்க வந்து ஒவ்வொன்றா நம்ம எப்படி லிங்க் லிஸ்டா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். லிங்க் லிஸ்டா மெயின்டைன் பண்ணும்போது இங்க ஒரு பாயிண்டர் இருக்கு, லெஃப்ட் சைல்ட மெயின்டைன் பண்றதுக்காக, ரைட் சைல்டு மெயின்டைன் பண்றதுக்காக இங்க ஒரு பாயிண்டர் இருக்கு. ஆனா இந்த பாயிண்டர் வந்து நல் பாயிண்டரா இருக்கு, ஏன்னா வேல்யூ இல்ல, பிகாஸ் நோ சைல்டு. ஸோ இது தேவையில்லாம அது வேஸ்ட் ஆகுது. ஸோ இது என்ன பண்றோம்? இது வந்து த்ரெட்டட் பைனரியா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த நல் பாயிண்டரை வந்து நம்ம ஸ்பெஷல் த்ரெட் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்றோம். எப்படி பண்றோங்க பாருங்க, இதுதான் இந்த மாதிரி ஆரோ டாட்டட் லைன்ஸ். த்ரெட் இன் binary trees are represented as dotted line வச்சுட்டு பண்றோம். இதை பத்தி இன்டெப்தா நம்ம போகல. இது மட்டும் ஜஸ்ட் த்ரெட்டட் பைனரி ட்ரீனா என்னன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த்ரெட்டட் பைனரி ட்ரீ ட்ராவர்சல்? த்ரெட்டட் பைனரி ட்ராவர்சல் அப்படின்னா என்ன அப்படின்னா பைனரி ட்ரீ, அதுக்கு முன்னாடி அதோட இந்த டீட்டெயில்ஸ் இங்க கொடுக்கலாம். ஓகே. இந்த கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். த்ரெட்டட் பைனரி ட்ரீ ட்ராவர்சல் அப்படின்னா என்னன்னா a binary tree traversal without using stacks and queues. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே. இதுல வந்துட்டு நமக்கு ஸ்டாக்ஸ் அண்ட் queues யூஸ் பண்ணாம பைனரி ட்ரீ ட்ராவர்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்கலாம் மேபி. த்ரெட்டட் பைனரி ட்ராவர்சல் அப்படின்னா பைனரி ட்ரீ ட்ராவர்சல் வித்வுட் ஸ்டாக்ஸ் அண்ட் queues நம்ம எலிமினேட் பண்றோம், யூஸ் பண்ணாம பைனரி ட்ரீ ட்ராவர்சல் பண்றோம்.
ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஏவியல் ட்ரீ. ஏவியல் ட்ரீயோட ரொட்டேஷன், அந்த பேலன்ஸ் எப்படி பண்றோம் அப்படி எதுவுமே நம்ம பார்க்கறது இல்ல. பேலன்சிங் பார்க்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரொட்டேஷன் இருக்கு. அதுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஃபுல் கிளாஸ் வேணும். ஓகே, ஸோ அது வேணா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க முடியும், அவ்வளோதான் முடியும். ஹைட் பேலன்ஸ் பைனரி சர்ச் ட்ரீ. ஏவியல் ட்ரீனா ஒரு பேலன்ஸ், நம்ம முன்னாடி பார்த்தோம் பேலன்ஸ் ட்ரீ வந்துட்டு ரெட் பிளாக் ட்ரீ, ஏவியல் ட்ரீ, பிஎஸ்டி, இது எல்லாமே பேலன்ஸ் ட்ரீ தான். அது இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் நம்ம சொன்னோம், ஹைட் மைனஸ் லெஃப்ட் மைனஸ் ரைட் வந்து அதுதான் பேலன்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ஒன்னா இருக்கணும் டிஃப்ரென்ஸ், இல்லைன்னா 0, இல்லைன்னா -1, இல்லை அப்படி இல்லைன்னா அன்பேலன்ஸ்டா இருக்கும் சொல்லுவோம். அப்புறம் அன்பேலன்ஸ்டா இருக்கிற ட்ரீயை வந்து நம்ம எப்படி வந்துட்டு பேலன்ஸ்டா பண்ணுவோம்னா ரொட்டேஷன் யூஸ் பண்ணிட்டு, என்னென்ன ரொட்டேஷன்ஸ் இருக்கு, ஆர்ஆர் கேஸ், அதாவது லெஃப்ட் ரொட்டேஷன், ரைட் ரொட்டேஷன், லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன், ரைட் லெஃப்ட் ரொட்டேஷன் சொல்லிட்டு 4 ரொட்டேஷன் இருக்கு. லெஃப்ட் ரொட்டேஷனை நம்ம ஆர்ஆர் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 2 ரைட் ஆர்ஆர் வரும். இது மாதிரி வேற பிளேஸ்ல ஆர் ரைட் இப்படி வரும், ஆர் ஆர். இந்த மாதிரி வேற டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்ப பார்த்தேன்னா இது இங்க இந்த சைடு எதுவுமே இல்ல, இங்க பாருங்க இந்த சைடு ஒண்ணுமே இல்ல, இந்த சைடு 2 இருக்கு அப்படின்னா இங்க பேலன்ஸ் இல்ல. இங்க வந்து 0, இங்க வந்து 2னா 2 - 0 = 2. மேக்ஸிமம் உங்களுக்கு என்னதான் வரணும், மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வரணும். ஸோ இது பேலன்ஸ் இல்லாத, இது வந்து ரைட் ஆர்ஆர் கேஸ்ன்னு சொல்லுவோம். ரைட் 2 ரைட் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ரொட்டேட் பண்ணிடுவோம். லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி இது இந்த பக்கம் கொண்டு வரும். ஓகே, இப்படி பண்ணிட்டு இது பேலன்ஸா பண்றது. அதே மாதிரி லெஃப்ட் எல்எல் கேஸ் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பேலன்ஸ் போகுதா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் ரொட்டேட் பண்ணுவோம். இதை வந்து ரைட் ரொட்டேட் பண்ணும்போது இது இந்த பக்கம் டவுனா வந்துடும். அது மாதிரி எல்ஆர் கேஸ் இருக்கு. எல்ஆர் கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் இப்படி இருக்கும், இது மாதிரி இருக்கும் லெஃப்ட் ரைட். அந்த டைம்ல நம்ம என்ன ரொட்டேட் பண்ணுவோம்னா லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன், ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் ரொட்டேட் பண்ணிட்டு அப்புறம் ரைட் ரொட்டேட் பண்ணுவோம். அது மாதிரி ஆர்எல் கேஸ், இங்க இந்த 2 கேஸ்லுமே 2 ரொட்டேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, அப்புறம் ஆர்எல் கேஸ்னா ரைட் லெஃப்ட் ரொட்டேஷன் சொல்லுவோம். ஆதி ஒரு ரைட், இது இப்படி இருக்கும். ஆர்எல்னா இப்படி இருக்கிற இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வர ப்ராப்ளம், அன்பேலன்சிங் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ரொட்டேஷன், ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் பண்ணிட்டு அப்புறம் லெஃப்ட் பண்ணுவோம். Okay, so rotation is a process of moving nodes either to left or right to make the tree balanced. Okay, time complexity of searching, insertion, deletion operation in an AVL tree. ஒரு AVL treeல searching, insertion, deletion எல்லாம் பண்றதுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி வேணும் அப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்தோம் எல்லாத்தோடையும் காம்ப்ளெக்சிட்டி, இந்த பேலன்ஸ்டா இருக்கிற எல்லாத்தோடையும் காம்ப்ளெக்சிட்டி பெஸ்ட் கேஸ்ல O of log n தான். Which of the following is not a self-balancing binary search tree? AVL tree, red black tree, split tree. இது மூணுமே வந்துட்டு self-balancing binary search tree தான். 2, 3, 4 வந்து கிடையாது. So answer is 2, 3, 4 tree. Okay, that's all. Okay, so நம்ம வந்து இப்போ சிலபஸ்ல இந்த ஸ்டார்டிங் பார்ட் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த பார்ட் இது வரைக்கும் தான் பண்ணியிருக்கோம். ஏவியல் ட்ரீ வரைக்கும். இந்த பி ட்ரீ, பி பிளஸ் ட்ரீ, பி ட்ரீ வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ்ல இருந்து பார்க்கலாம். இது ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம படிக்கலாம். ஏன்னா இது வந்து பெரிய டாபிக், ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ற டாபிக். ஸோ அது இன்டெப்தா போகாம அதுல இருந்து ஒரு ஸ்டாட்டிக்கா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எப்பவுமே கேட்பாங்க. பி ட்ரீனா இது மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ அது பார்த்தோம்னா போதும். கிராஃப்ஸும் அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிராஃப் பார்ப்போம். கிராஃப், சோர்ட்டிங், சர்ச்சிங் அல்கோரிதம் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட ஐடியா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிலபஸ் ஓரியன்டா உங்களோட சிலபஸ் ஓரியன்டாக வந்துட்டு மெயின் டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ரிவைஸ் பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்சதே வந்து நம்ம ரிவைஸ் பண்றோம். ஆனா வந்துட்டு ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் வந்து நமக்கு வந்து இன்னும் நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஃபாஸ்டா வந்து நம்ம சிலபஸ் பார்த்துட்டு சிலபஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சாதான் நம்ம நல்லா ரிவிஷன் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.